இப்போ வந்து உங்கள் எக்ஸ் வந்து திரும்பி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஏற்றுப்போம் ப்ரோ. ஒரு நாள் கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு விட்டுருவோம் ப்ரோ. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்லை ஏற்றுக்க மாட்டீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. எனக்கு எக்ஸாம் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை ப்ரோ. பொண்ணுங்க வேணாம் ப்ரோ, பசங்க போதும் ப்ரோ. ப்ரோ கதை விடுறோம் ப்ரோ, ஃபோன் எடுத்து பாருங்க. இது ஆக்ஷன் மேடம். நிஜமும் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா என்னை விட்டு அவங்க போயிட்டாங்க, மறுபடியும் ரிட்டர்ன் எதுக்காக? எக்ஸ் இருக்கா? ஆளே இருக்குது. ஆடு தானா வந்து தலை குடுக்குது. கறி போட்டுடலாம். எந்த மாதிரி பழி வாங்குவீங்க? பழியில் வாங்க மாட்டோம். அவங்க வேணான்னா போயிட்டாங்கன்னா இது மேலே நான் பழி வாங்குறது. அவங்க விட்டு போனாலும் என்னோட எய்மில் கரெக்டாக இருப்பேன், கோல்டில். அவ்வளோதான். என்ன எய்ம் ப்ரோ? என்னோட எய்ம் பார்த்தா என்ன சார் பெரிய ஆம்பிஷன், டெய்லி ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இதுதான் நம்ம ஆம்பிஷன். ஐயோ, பள்ளியெல்லாம் வாங்க மாட்டேன். ஏன்னா அது 9 வருஷம் லவ் பண்ணி ஏமாற்றிட்டு போயிடுச்சு. 9 வருஷம் லவ் பண்ணீங்களா? 9 வருஷம் லவ் பண்ணேன், ஏமாற்றிட்டு இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு போயிடுச்சு. எல்லா வரலும் ஒரே மாதிரி இல்லாமல் எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. நல்லா இரு, சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் ப்ரோ. பழி வாங்குற எண்ணெல்லாம் கிடையாது ப்ரோ. உங்களை லவர் பார்த்து இப்போ பிரேக்கப் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும்? தெரியல. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. உங்க நேம்? ராதிகா. ராதிகா. இப்போ வந்து உங்கள் எக்ஸ் வந்து திரும்பி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திரும்பி வந்தா ஏற்றுக்க மாட்டேன். ஏற்றுக்க மாட்டீங்க. ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க? அவங்களோட நல்லா பார்த்துக்கிறவங்க இப்போ இருக்காங்க, ஸோ அவங்க எனக்கு வேண்டாம். ஆல்ரெடி இருக்காங்களா? சரி, சப்போஸ் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. உங்கள் பேர்? பிரவீன். பிரவீன். சரி, என்ன பண்ணுறீங்க? இன்டர்ன்ஷிப்புக்காக கிண்டி வரைக்கும் போயிட்டு வரோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சார் உங்க நேம்? ஸ்னேகா. ஸ்னேகா. பார்க்க சமந்தா மாதிரி இருக்கீங்க. எங்கள் அம்மா வச்சாங்க. அப்படியா? அம்மா ஸ்னேகா மாதிரி இருப்பாங்களா? என்னென்ன சொல்றோம் பாருங்க. அப்பெல்லாம் இல்லை, பிடிக்கும்னு வச்சாங்க அந்த பேர். சிரிக்குமா அனுச்சிக்கா மாதிரி சிரிக்கிறீங்க. காமெடி பண்ணாதீங்க ப்ரோ. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? ப்ரோ உங்கள் பேர்? என் பேர் சுஜித் ப்ரோ. சுஜித். சரி ப்ரோ, லவ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணிக்கிறேன் ப்ரோ. பண்ணியிருந்தாங்க. எக்ஸெல்லாம் இல்லை ப்ரோ. எக்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க எக்ஸ் இருக்கு, வாரா பேச உண்டு. வெறித்தலாம். சரி, இப்போ எக்ஸ் இருக்கு, எக்ஸ் லெவலுக்கு ஒன்றும் போல. இதுக்கப்புறம் போயிடுவீங்க. டேய், என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? உங்கள் பேர்? பேர் மோனிஷ். மோனிஷா. உங்கள் பேர்? பிரியாஸ். ரியாஸ். உங்கள் பேர்? சோமேஷ். சரி, இப்போ உங்கள் எக்ஸ் திரும்பி வந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லை ஏற்றுப்பண்ணு. ஏற்றுக்க மாட்டீங்க. ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க? விட்டு போன மாதிரி இருக்கா. எதுவுமே சப்போஸ் புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு தேவைக்காக வராங்க, நான் ஃப்ரெண்டாக பழகுது, அவ்வளோதான். ஃப்ரெண்டாக பழகுவீங்க. உங்கள் பேர்? என் சீனிவாசன். என் சீனிவாசன். லவ் பண்ணியிருக்கீங்களா? லவ் பண்ணியிருக்கிறேன். எப்போ லவ் பண்ணீங்க? கல்யாணம் ஆனதுக்கப்புறம்? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. முன்னாள் காதலி வந்து திரும்பி வந்தால் என்ன பண்ணுவீங்க? நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க? தேவையில்லை, அதுக்கு பெரிய பசங்க. எனக்கு 36 வயசுல கல்யாணம் பண்ணேன். சரி, இப்போ கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகாமல் நீங்கள் ஒரு வாலிப என்னைய மாதிரி ஒரு வாலிப இளைஞனா இருக்கீங்க. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? அஜித். அஜித். அஜித் பண்ணா? அல்ல, அஜித் பண்ணலாம் இல்லை. அதெல்லாம் இப்போதைக்கு அந்த லவ் எக்ஸ் எதுவும் இல்லை. இப்போதைக்கு இல்லை. வருங்காலத்தில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வருங்காலத்தில் வந்துச்சுன்னா மேபி அப்படி வர்றது அம்மா மூலியமா அவங்க பார்த்து வைக்கிற பொண்ணு தான் அவங்க மேலே லவ் பண்ணும், எல்லாமே அட்ராக்ஷன். எக்ஸ் திரும்பி வந்துருச்சு உங்கள் லைஃப்பில், ரொம்ப கெஞ்சுது. கெஞ்சி வந்துருச்சு, நீங்கள் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களா? இப்போதைக்கு இல்லை. பட் ஆனால் அந்தமாரி எனக்கு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்கள நிஜமும் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா என்னை விட்டு அவங்க போயிட்டாங்க, மறுபடியும் ரிட்டர்ன் எதுக்காக? நீ தாண்டி வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி உங்கள் காலெல்லாம் விழுந்து கெஞ்சி வந்துட்டாரு. எக்ஸா? அப்படிலாம் வரமாட்டாங்க. அந்த நாய் அப்படியெல்லாம் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், அதனால போயிட்டாங்க. சிம்பிளாக வர இப்போ நீங்கள் ஸோ அவங்க வேற லைஃப்குள்ளே இருக்காங்க, நான் வேற லைஃப்குள்ளே இருக்கேன். அப்பா வேற, நான் வேற. சரி ப்ரோ, இப்போ உங்கள் எக்ஸ் திரும்பி வந்தால் என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் இருக்கா? ஆளே இருக்குது. ஆடு தானா வந்து தலை குடுக்குது. கறி போட்டுடலாம். ஆள் இருக்கு, எக்ஸ் இருக்கா? எக்ஸ்லாம் இல்லை ப்ரோ. எக்ஸுக்கு ஆள் இருக்கா? சரி, ஆளுக்கு எக்ஸ் இருக்கா? உங்கள் எக்ஸ் திரும்பி வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்? ஏன்னா போனவங்க திருப்பி வந்தால் எதுக்கு அக்செப்ட் பண்ணணும்? திரும்பி நீங்கள் தான் வேணும், உங்களை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வராரு. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ப்ரோ. ஏன்? என்ன பண்ணால் அக்செப்ட் பண்ணுவீங்க? என்ன பண்ணாலும் பண்ண மாட்டேன் ப்ரோ. அதெல்லாம் போக மாட்டேன் ப்ரோ. நம்பிக்கை தான் ப்ரோ வாழ்க்கை. நம்பிக்கை தான். நம்பிக்கை வச்சா தான் ப்ரோ ஏமாத்துறாங்க. போதும் ப்ரோ. எல்லாமே நம்பிக்கை வச்சு தான் ஏமாத்துறாங்க. சரி, கரெக்டாக பார்க்கணும் ப்ரோ.
எல்லாத்தையும் மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்தா தெரிஞ்சிடும். முடிவா என்னதான் சொல்ல வர? இப்போ வந்து எக்ஸ் திரும்பி வந்தால் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்க? ஏற்றுப்போம் ப்ரோ. ஒரு நாள் கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு விட்டுருவோம் ப்ரோ. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி, உங்களுக்கு எக்ஸ் இருக்காங்களா? இல்லை இல்லை. சரி, இப்போ எக்ஸ் இருக்காங்க. அப்போ இருக்காங்க. இல்லை எக்ஸ் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. எனக்கு எக்ஸும் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை ப்ரோ. என்னமாடா நீ? ஒரு பசங்களோட சுத்தினாலே பொண்ணு கிடைக்காது. இல்லை, பசங்களோட சுற்றுறது ஜாலி தானே. அதுதான், அது ஒரு தனி சுகம் தான். பொண்ணுங்க வேணாம் ப்ரோ, பசங்க போதும் ப்ரோ. ப்ரோ கதை விடுறோம் ப்ரோ, ஃபோன் எடுத்து பாருங்க. இது ஆக்ஷன் மேடம். ஏன்னா அது 9 வருஷம் லவ் பண்ணி ஏமாற்றிட்டு போயிடுச்சு. 9 வருஷம் லவ் பண்ணீங்களா? 9 வருஷம் லவ் பண்ணேன், ஏமாற்றிட்டு இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு போயிடுச்சு. ஏன் ஏமாத்துச்சு? என்ன காரணம் சொன்னாங்க? இல்லை, நம்மக்கிட்ட பணம் கிடையாது, அவங்க கொஞ்சம் பணக்காரங்க. அதுக்கு என்னமோ ஆசை தான், இருந்தாலும் அந்த பொண்ணு மாற்றிட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வந்து. இப்போ திரும்பி முன்னாள் காதலி வந்தால் ஏற்றுக்க மாட்டீங்க? சான்ஸே கிடையாது. சான்ஸே கிடையாது. காலில் விழுகுது. சான்ஸே கிடையாது. காலை விழுந்து கையிலேயே பிடிச்சி அவுத்து விடுது. தங்கமான பசங்க எனக்கு அருமையாக இருப்பாங்க. அந்த மாதிரி பசங்க இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி லவ் தேவையில்லை. இல்லை, ரொம்ப கெஞ்சுறாங்க, அஜித் நீ தாண்டா வேணும் அப்படின்னு. ஆரம்பத்தில் விட்டு போகிறப்ப தெரியாதா? இப்போ மட்டும் இதுக்கு வந்து இல்லை, உங்கள் அருமை தெரிஞ்சதுனால தான் திரும்பி வந்துருக்கு. அந்த அருமை ஆரம்பத்தில் தெரிஞ்சிருக்கல, இப்போ புரிஞ்சு என்ன பண்ணுறது சொல்லு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அப்பா ஆடி கார் வாங்கி தராரான்னு சொல்லிட்டோம். ஆடிக்காரே இருந்தாலும் இந்த உலகத்தில் நீ கோடி கோடியே கொட்டியதுனால எனக்கு வேணாம் அந்த பொண்ணால். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. உங்கள் எக்ஸ் உங்களை விட்டுட்டு போனாங்க, அதான் எந்த மாதிரி? எதுனா ஏதாவது ரீசன் இருக்குங்களா? ரீசன்னா எனக்கும் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, நிறைய ப்ராப்ளம்ஸ். நீங்கள் அதிகமாக எதை வச்சு சண்டை போடுவீங்க? வாய்ஸ் யாராச்சும் பேசினாங்கன்னா அந்த மாதிரி சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க, அதனால பிரேக்கப் பண்ணுறீங்க. சரி, இப்போ எக்ஸ் இருக்குது உங்களுக்கு, ஓகேவா? அது வந்து திரும்பி வந்துருச்சு உங்கள் லைஃப்பில், வந்தால் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களா? ஏற்றுக்க மாட்டேன் ப்ரோ. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. அவளை நெக்கெல்லாம் விட்டு போகுது, எப்படி தெரியல டக்குனு ஏற்றுக்கு பண்ணி. அது காலில் விழுந்து கெஞ்சுது, நீ தாண்டா வேணும் புருஷா, நீ தாண்டா எனக்கு புருஷனே அப்படி இப்படின்ட்டு. ஒத்துக்க மாட்டேன்ல. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சரி, இப்போ உங்களுக்கு எக்ஸ் இருக்காங்களா? அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால கழட்டி விட்டுருப்பீங்க. அது கழட்டி விட்டுருப்பீங்க. என்ன காரணத்தினால விட்டீங்க அவங்கள? ஏதோ சந்தேகப்பட்டாங்க, அதனால தான். ஏன் எல்லா பொண்ணுங்களும் எப்படியே சொல்றீங்க சந்தேகப்படுறாங்க? நீங்க ஏன் சந்தேகப்படுற நடந்துக்கிறீங்க? இப்போ மட்டும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை, நீதி, நேர்மையெல்லாம் இல்லை ப்ரோ. நம்மளை விட்டு போச்சு, அது ஃபீல் பண்ணி வந்துச்சுன்னா ஏற்றுப்போம் ப்ரோ. அதான் ஒரு நாள் ஏற்றுக்கிறேன், அது போதாதான். வீட்டிலலாம் பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடாதா? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. எதுக்கெல்லாம் விட்டுட்டு போவாங்க எக்ஸ்ன்றவங்க? அது அப்படி இல்லை ப்ரோ. உங்களோட இப்போ ஒரு நாள் இருந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், மறுநாள் புதுசாக தேடின்னு போவாங்க. புதுசாக ஒன்னே பார்த்தா உனக்கு போர் அடிக்காதா ப்ரோ? ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, அந்த பொண்ணை ஒரு கட் பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான், அவன் எடுத்துட்டு போனவான்னு சொல்லுவான். அவனும் என்ன பண்ணி விட்டுருவான், நானும் விட்டுருவேன். அதில் தனியாக நட்புக்காக விட்டு கொடுத்துருவோம் ப்ரோ. நீங்கள் அப்போ அந்த நிலைமையில் எப்படி இருந்தீங்க? அப்போது பைத்தியக்காரன் மாதிரி பீச்சிலலாம் சுற்றிக்கிட்டு காலேஜ் பசங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவேன், லவ் பண்ணாதீங்க. லவ் பண்ணால் நான் படிக்கலை, பாய் பாய் டாட்டா குட் பாய் குடிச்சிக்கிட்டே இருப்பேன். குடிச்சிக்கிட்டே இருந்தீங்க? ஆமாம், குடிச்சிக்கிட்டே இருப்பேன் 28 நாள் கரெக்டாக. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க நர்ஸுங்க வந்தாங்க, அவங்க இந்த மாதிரி சீனு மாதிரி இருக்கிறான், சரி அவன் ஏண்டி இந்த மாதிரி பைத்தியக்காரன் மாதிரி இருப்பான், இல்லைண்டி அவன் கைப்பாருன்னு சொல்லிட்டு என் கை பார்த்ததுமே அவன் தாண்டி எய்ப்பினாங்க. என்ன எய்ப்பிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க, 2 தங்கச்சி இருக்குது, நீ அதுக்காக போய் இந்த மாதிரி பீச்சில் அனாதையாக கிடக்குறியே அப்படி சொன்னோன்னே சொல்லிட்டு எனக்கு மனசில் ஒரு தாட் வந்துச்சு. ஆமாம், அதுக்காக நம்ம ஏன் தங்கச்சி தம்பி எல்லாம் விட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு நோக்கம் வந்து நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். எந்த மாதிரி பழி வாங்குவீங்க? பழியெல்லாம் வாங்க மாட்டோம். அவங்க வேணான்னா போயிட்டாங்கன்னா இது மேலே நான் பழி வாங்குறது, அது அவங்க விருப்பம். வாழ்ந்து காட்டுறது அந்த இதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, வாழ்ந்து காட்டணும் அதெல்லாம் எதுவும் இல்லை. என்னோட எய்ம் வந்து வேறு, அவங்க விட்டு போனாலும் என்னோட எய்மில் கரெக்டாக இருப்பாங்க, கோலில், அவ்வளோதான். என்ன எய்ம் ப்ரோ? என்னோட எய்ம் பார்த்தா என்ன சார் பெரிய ஆம்பிஷன், டெய்லி ஒன்று மாறிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு இதுதான் நம்ம ஆம்பிஷன். அதான் அம்மானையும் பில்கேட்ஸும் என்கிட்ட கடன் வாங்குற அளவுக்கு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. அது எந்த பாய்ஸுமே பிடிக்காதுல்ல. இப்போ உங்கள்கிட்ட ஒரு பையன் பேசினா யாருக்காக இருந்தாலும் பிடிக்காது. இப்போ எங்கள்கிட்ட பொண்ணு பேசினா மட்டும் உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ அப்படின்னு இல்லை,
ஐ மீன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசினாலுமே யாருக்கும் பிடிக்க மாட்டேது. அண்ணாவும் சரி, யார்ட்டையுமே அண்ணாட்டையுமே. ஆமாம். ஆஹா இவன் அவனே தான்ப்பா. இப்போ இருக்கவங்க கிடச்சிட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வீட்டுக்கும் தெரியும், மேரேஜும் ஆக போகுது. அண்ணா அதான் அண்ணாட்டையே பேசக்கூடாதுனால அண்ணான்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டீங்க. நீங்கள் எனக்கு அண்ணா மாதிரிடான்னு சொல்லி. ஏன் இப்படி பாக்குறாரு? ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்குது ப்ரோ, அதுவாக போதும் ப்ரோ. அந்த பொண்ணு போயிருச்சு. போனாலும் அந்த எந்த பொண்ணுக்கும் வாய்ப்பு கிடையாது. போனாலும் சிங்கிளாக இருப்பேன். ஆஹா இப்படிதான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க. ஆமாம், நம்ம எது பண்ணாலும் அவங்களுக்கு சந்தேகமாக தெரியுதுனா அப்போ என்ன பண்ண முடியாது. நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டு பண்ணால் சந்தேகமாக தெரியாது. சொல்லிட்டு பண்ணாலும் அது சந்தேகமாக தெரியுது. அதனால தான் அதான் அந்த இடத்துல பிரச்சனையே. யார்கிட்டயுமே பேசக்கூடாது அப்படின்னா ஏன் பேசக்கூடாது? அது சந்தேகம் தானே. யாருக்கிட்டேன்னா ஒரு பசங்கிட்ட பேசினா கூட அது சந்தேகம். ஏன் அந்த மாதிரி சந்தேகம் வருது? ஏன்னா வந்து பசங்களை பற்றி பசங்களுக்கு தான் தெரியும், அதனால சொல்லியிருப்பாங்க. எல்லா வரலும் ஒரே மாதிரி இல்லாம எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. என்னென்ன வாங்கி கொடுப்பீங்க உங்கள் எக்ஸுக்கு? ஏதோ அது வாங்கி கொடுத்தா போதும் ப்ரோ. நம்ம ஏன் செலவு பண்ண அதுங்களுக்கு? உங்கள் லவர் பார்த்து இப்போ பிரேக்கப் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும்? தெரியல. ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. எக்ஸு திரும்பி வந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லை ப்ரோ, ஏற்றுக்க மாட்டோம். பாத்தியாடி பார்வதி என் புள்ளையோட அறிவை. சப்போஸ் இருக்காங்க, எப்படி ஏதாவது ஒரு பழி வாங்குறதா எந்த மாதிரி பழி வாங்குவீங்க? என்ன பழி வாங்குறது? கல்யாணத்துக்கு போயிட்டு அவங்க முன்னே ஷோ காட்டுறது அவ்வளோ. அவங்க வேலையை பார்க்கட்டு, நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் ப்ரோ. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இல்லை ப்ரோ, ஏற்றுக்க மாட்டோம் ப்ரோ. அவங்களோட நல்லா வெயிட்டாக ரிச்சாக எந்த மாதிரி என்ன ஏன் மிஸ் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு வாழ்ந்து கட்டுவோம் ப்ரோ. அவங்களை எப்படி நீங்கள் பழி வாங்குவீங்க? சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஆள் கிடையாது. நான் என்னை பார்த்தாலுமே அது தலை குஞ்சின்னு தான் போவோம். பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. நல்லா இருக்கிறேன். கடவுள் புண்ணியத்தில் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு 30 வருஷமாக கவர்மெண்ட் வேலையில் தான் இருக்கிறேன். அது லவ் பண்ணுறப்போ கூட கவர்மெண்ட் ஜாப் இருந்தது. இருந்தாலும் ஏற்றுக்கலாம், நம்மளுக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கலாம். அவங்க இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒரு ஸ்டார்ட் அப் ஆட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. எவ்வளோ சார் இன்கம்லாம் வருது? இன்கம் இப்போ என்ன மினிமம் 20 தான் வருது. 20 வருது. எங்களையும் வேலைக்கு சேர்த்துருங்க. எக்ஸை வந்து பழி வாங்கணும், நீங்கள் எப்படி பழி வாங்குவீங்க? ஐயோ, பள்ளியெல்லாம் வாங்க மாட்டேன். அவங்க ஓகே, அவங்க நார்மலாக எப்பயும் போல தான் இருக்காங்க. என் மேலே அவங்களுக்கும் கோவம் கிடையாது, எனக்கும் அவங்க மேலே கோவம் இப்போ கிடையாது. பேசிக்கிறீங்களா? இப்போ பேசிக்கிறதுலாம் இல்லை. அடுத்த லவ் பண்ணி எக்ஸ் ஏதாவது வந்தால் பழி வாங்கிடுங்க. ஐயோ, சும்மா காமெடிக்காக சொன்னேன். ஜோக் இல்லை இல்லையா? இப்போ வந்து எக்ஸை நீங்கள் பழி வாங்கணும், எந்த மாதிரி பழி வாங்குவீங்க? நல்லா இரு, சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் ப்ரோ. பழி வாங்குற எண்ணெல்லாம் கிடையாது ப்ரோ. நல்லா வாழ்ந்து காட்டணும் ப்ரோ. நம்மளை ஏன் மிஸ் பண்ணோம், மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஒரு பெரிய லெவலுக்கு இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டு நல்ல பெரிய ஜாபுக்கு போயிட்டு நல்ல கெத்தாக ஊருக்கு வரும்போது பெஞ்ச் காரோட உள்ளே வரணும் ப்ரோ. நம்ம உள்ளூர்லேயே நம்ம வந்துடலாமே ப்ரோ. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா. மிஸ் பண்ணி திரும்பி வந்துருச்சு. அது நீங்களும் பிள்ளை குட்டியோட இருக்கீங்க. வாய்ப்பு இல்லை ப்ரோ. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இப்போ 2 பேர்ல யாரு பிரேக்கப் பண்ணது? நீங்க தான் பண்ணிருக்கீங்க. நீங்க 2 பேருமே தான். அவர் ஏதாவது சந்தேகப்படுற நடந்திருக்காரா? நிறைய நடந்திருக்காங்க. அவங்களுக்கு அதெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு அது தப்பு இல்லை. நம்ம எதனா ஒன்று பண்ணதான் அவங்களுக்கு தப்பு. ஸோ அதனால விட்டுட்டீங்க. இப்போ வேற லவ்க்குள்ளே போயிட்டீங்க, வேற கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு. அவங்களுக்கு தெரியுமா எக்ஸ் இருக்கிறது? இதுக்கப்புறம் தெரியும். அவங்க காமிச்சு சோழி முடிச்சு. அவங்கள நீங்கள் பழி வாங்குற வந்தால் எந்த மாதிரி பழி வாங்குவீங்க? நான் விட்டு வந்து தான் உங்களுக்கு பெரிய பள்ளி தான் ப்ரோ. 2 பிரேக்கப் ஆயிருக்கு. 2 சொல்லுடா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே ஃபைட்டிங்லாம் இருக்கு சார். அவங்க முன்னாடி எப்படி வாழ்ந்து காமிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க முன்னாடி நல்லா இவங்களை வந்து ஹாப்பியாக பார்த்துக்கணும். அவங்க என்ன ஹாப்பியாக இப்போ வரைக்கும் பார்த்துக்கிறாங்க. நானும் இவங்களை நல்லா ஹாப்பியாக பார்த்து அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். நீங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க பொண்ணு உங்க அவர் எக்ஸ் கூட தெரிய போயிட்டா? நீங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்க பொண்ணு உங்க அவர் எக்ஸ் கூட தெரிய போயிட்டா? யூடியூப் சிட்டிசனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூடியூப் சிட்டிசனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. யூடியூப் சிட்டிசன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லவ் பண்ணிட்டு பிரேக்கப் பண்ணுங்க. யூடியூப் சிட்டிசனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் சிட்டிசனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிட்டிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸ் வந்தால் செருப்பால் அடிங்க. எக்ஸ் வந்தால் செருப்பால் அடிங்க.